ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மன அழுத்தமும் கவலைகளும் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குதல் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆன்மீக மகிழ்ச்சியை அனுபவம் செய்து அதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மை நாம் மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள்வதுதான் பிற ஆத்மாக்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களை மகிழ்வுடன் வைத்துக்கொள்வதற்கான ஒரு முக்கியமான வழியாகும். ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி தவறான நம்பிக்கை அமைப்பின் ஆதாரத்தில் இல்லாமல் ஆன்மீகமாகவும் நிரந்தரமாகவும் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் கொடுப்பது அவசியமாகும். இந்த உலகம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது மக்கள் மன அழுத்தத்திற்குள் வந்து மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏனென்றால் அவர்களுடைய மகிழ்ச்சி தவறான நம்பிக்கை அமைப்பின் ஆதாரத்தில் இருக்கிறது, மேலும் வெளிப்புற ஆதாரங்களை சார்ந்திருக்கிறது. மேலும் இது பௌதீகமான உணர்வு உறுப்புகளால் அனுபவம் செய்யப்படுகின்றது. சில சமயங்களில் இந்த ஆதாரங்கள் மக்களின் வாழ்க்கையில் இருக்கிறது தான். ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துறையில் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்மறை காட்சி வரும் பொழுது இந்த ஆதாரங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை நிறுத்திவிடுகின்றன. மேலும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை உணர்கிறார்கள். எனவே ஆன்மீக ரீதியாக நம்மை நாம் ஊக்கப்படுத்தி கொண்டு ஞானத்தின் ஆதாரத்தில் நேர்மறையான மேலும் நிரந்தரமான மகிழ்ச்சியை நமது வாழ்க்கையில் உருவாக்கும் போது நமது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், நம்முடன் வேலை செய்பவர்களும் கூட மன அழுத்தத்தை உருவாக்கி அவர்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கின்ற எதிர்மறை சூழ்நிலைகளில் இருந்து விடுபட்டு மேலே எழுவதற்கான உதவியையும் தூண்டுதலையும் நம்மால் கொடுக்க முடியும். மக்கள் இறைவனின் அதிர்வலைகளுடன் இணைந்திருக்கிறார்களா என்பதில் கவனம் கொடுக்க வேண்டும். இறைவனுடன் தொடர்பு வைப்பது சம்பந்தமாக மக்களிடம் உள்ள தவறான நம்பிக்கைகளை வெற்றி கொள்வதுதான் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலாகும். இது ஏனென்றால் சரியான ஆன்மீக ஞானத்தின் ஆதாரத்தில் தியானத்தில் இறைவனுடன் தொடர்பு வைத்து அவருடைய அதிர்வலைகளுடன் இணையாதவரை அழுத்தம் நிறைந்த சூழ்நிலைகளில் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் மனோபாவங்களில் உருவாகுகிற எதிர்மறைகள் நீங்காது. மேலும் நாம் லேசானவர்களாகவும் உணரமாட்டோம். அந்த நேரத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் அனுபவம் செய்ய முடியாது. எனவே நாம் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அல்லது வேறு எந்த மொழியிலோ தியானத்தை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கின்ற கையேடு அல்லது துண்டு பிரசுரம் எப்போதும் நம்மிடம் இருக்கிறதா என்பதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தினமும் அதை நாம் சந்திக்கும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய காலத்தில் அனைவருக்கும் தேவைப்படும் ஒன்றாகும். ஓம் சாந்தி.